ஜெர்மனியில் நீங்கள் அதிகப்படியான டர்க்கிஷ் மக்களையும் அவங்க ரன் பண்ணுற பிஸ்னஸ், அதாவது கிராசரி ஷாப்பாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுவாங்க, சலூன் வச்சுருப்பாங்க, டிரைவிங் ஸ்கூல் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சொந்த பிஸ்னஸ் அவங்க ஜெர்மனியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம 1960க்கு போனோம்னா போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெர்மனிக்கு வந்துட்டு ஒரு பெரிய லேபர் ஷார்ட்டேஜ் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் தான் ஜெர்மனியோட எக்கனாமிக்கும் பூம் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் ஜெர்மனி கவர்மெண்ட் வந்துட்டு சைன் போடுறாங்க. என்ன சைன்னா, டர்க்கி கவர்மெண்ட் கூட கெஸ்ட் ஒர்க்கர் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு சைன் பண்ணுறாங்க. இது 1961 நடந்து முடியுது. அதுக்கப்புறமா டர்க்கிஷ் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள், அதாவது நிறைய யங் மென் வந்துட்டு ஜெர்மனிக்கு வர்றாங்க. அதுவும் டெம்பரரியாக ஒர்க் பண்ணுறதுக்கு தான் வர்றாங்க. அவங்க எங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்கன்னா ஃபேக்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. டெம்பரரியாக அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது அப்படியே பெர்மனண்ட்டாக மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் டர்க்கிக்கு ரிட்டர்ன் போகாமல் ஜெர்மனிலேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. 1970, 1980 அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே வேலைக்கு வந்தவங்கலாம் அவங்களுடைய ஃபேமிலியையும் இங்கே ஜெர்மனிக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த டைமில் தான் ஜெர்மனியில் அதிகப்படியான டர்க்கிஷ் மக்கள் வந்து குடியேறாங்க. பெர்லின், கொலோங், ஃப்ராங்க்ஃபர்ட், ஸ்டுட்கார்ட் இந்த மாதிரியான சிட்டிஸில் நம்ம அதிகப்படியான டர்க்கிஷ் மக்களையும் அவங்க ரன் பண்ணுற பிஸ்னஸையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அவங்க அதிகமாக ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிராசரி ஸ்டோர்ஸ் அதிகமாக ரன் பண்ணுறாங்க, பேக்கரி ஐட்டம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டு, கிளாத்திங் ஷாப்ஸ் இந்த மாதிரியான நிறையா பிஸ்னஸ் சொந்தமாகவே ரன் பண்ணுறாங்க. காய்ட்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்லினில் இருக்குது. அது இன்னும் லிட்டில் இஸ்டான்புல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகப்படியான நான் சொன்ன மாதிரி அந்த டர்க்கிஷ் ப்ரெசன்ஸை வந்துட்டு நம்ம அதிகமாக காண முடியும். இன்றைக்கும் டர்க்கிஷ் ஜெர்மன்ஸ் தான் லார்ஜஸ்ட் எத்னிக் மைனாரிட்டியாக இந்த ஜெர்மன் கண்ட்ரியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see you on next video.